இந்த வீடியோவில் முட்டை கருவாடு பொரியல் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கப் கருவாடு எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணியில் 3-4 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு 1 நிமிஷம் விட்டிங்கன்னா கருவாடு எல்லாம் மிதக்கும். மேலாக அள்ளி எடுத்துக்கணும். கருவாடில் மண் இருக்குங்க, அதனால் நல்லா அலசி எடுத்துக்கணும். ஒரு டவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. 2 நல்லா பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்ச 1 கப் வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ அலசி வச்ச கருவாடையை அதிலே போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலக்கிடுங்க. கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்குங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்தோம்னா கருவாடு நல்லா வெந்திருக்கும். 3 முட்டையை உடைச்சி எடுத்துக்குங்க. இந்த கருவாட்டிலே அதையே ஊற்றிடுங்க. முட்டையும் கருவாடையும் நல்லா கலக்கிடுங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்குங்க. முட்டை நல்லா உருண்டு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ முட்டையை நல்லா வறுத்தாச்சிங்க. முட்டை கருவாடு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை அது மேலே போட்டுருங்க.